ஆவண மோசடி காரணமாக நாட்டின் 7 கால்பந்து வீரர்கள் மீதான ஃபீஃபாவின் தடையை எதிர்த்து விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் CASல் மலேசிய கால்பந்து சங்கம் FAM மேல்முறையீடு செய்தால் மலேசியா உலக கால்பந்து போட்டிகளிலிருந்து முற்றிலுமாக இடைநிறுத்தப்படும் ஆபத்து உள்ளது என்று FAM முன்னாள் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ அசூடின் அகமட் நேற்று மெர்டேக்கா விளையாட்டரங்கில் எச்சரித்தார். இந்த எதிர்ப்பானது சர்ச்சையை மேலும் அதிகரிக்கச் செய்து அனைத்து உள்நாட்டு லீக்குகளையும் நிறுத்துவதுடன் மலேசியாவின் உலகளாவிய கால்பந்து நிலையையும் சேதப்படுத்தும் என்று அசூடின் அறிவுறுத்தினார். ஃபீஃபாவின் ஆதாரங்கள் ஏற்கனவே தெளிவாகவும் விரிவாகவும் இருப்பதால் இந்த சண்டையை நீட்டிப்பதை விட தவறுகளை FAM ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேல்முறையீடுகள் தோல்வியடைந்த பிறகு 12 மாத தடை மற்றும் 1.8 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை ஃபீஃபா உறுதி செய்திருந்தது. இந்த விளைவை தடுப்பதற்கு பணிவுடனும் இணக்கத்துடனும் உடனடியாக செயல்பட வேண்டியதன் அவசரத்தை அசூடினின் கருத்துக்கள் வலியுறுத்துகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.